Hello students, welcome to Shiny Maths 8th Standard Maths Chapter 1 Exercise 1.1 ல third sum solve பண்ணலாம். Find the rational numbers represented by each of the question marks marked on the following number lines. அதாவது இங்கே 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க, அதாவது 3 நம்பர் லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இந்த ப்ளூ ஆரோவில் ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது மேலே. ஸோ பார்த்தீங்களா, ஸோ இதோட வேல்யூ என்ன அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இங்கே ஆரோ இதில் தான் இருக்குது. ஸோ அதனால இவ்வளோத்தையும் நான் அப்படியே தனியாக வரைஞ்சிருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், அதை அப்படியே வரைஞ்சிக்கிட்டேன். இப்போ ஜீரோலேருந்து ஃபஸ்ட்டு என்னது இருக்குது, -3, அதுக்கப்புறம் தான் -4 இருக்குது. ஓகேங்களா, ஸோ அப்போ -3 ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய -3 நீங்கள் அப்படியே எழுதிடணும். -3 ஃபஸ்ட்டு எந்த நம்பரை எழுதுனீங்களோ அந்த நம்பர்லேருந்தே கவுண்ட் பண்ணணும். -4 வரைக்கும் எத்தனை டிவிஷன் இருக்குன்னு கவுண்ட் பண்ணணும். ஓகே, அப்போ 1 2 3 டிவிஷன் இருக்குது. அப்போ டிவைடட் பை 3ன்னு எழுதிக்கணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு டிவைடருக்கு மேலே என்ன எழுதணும்னா இந்த ஆரோ வரைக்கும் நீங்கள் கவுண்ட் பண்ணாலே போதும். அப்போ எத்தனை 1 2. ஓகேங்களா, ஸோ அப்போ இப்படி எழுதிருங்க. ஓகே, இனிமேல் இதை சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இதே மல்டிபிள் பண்ணுங்கள். 3 3 சார் என்னது 9. வர ஆன்சரு கூட இந்த 2 ஆட் பண்ணிடணும். ஓகேங்களா, ஸோ அப்போ 9 கூட 2 ஆட் பண்ணால் 11. புரியுதா உங்களுக்கு? ஸோ ஃபஸ்ட்டு இந்த 3 மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணி வர ஆன்சரு கூட இந்த 2 ஆட் பண்ணிடணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு டிவைடட் பை, இங்கே டிவைடருக்கு கீழே என்னது இருக்குது, 3 இருக்குது. அதனால் 3 எங்கே எழுதிடணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஒரு மைனஸ் இருக்குது, அதனால் மைனஸை அப்படியே எழுதிடுங்க. அப்போ -11 டிவைடட் பை 3. அப்போ இதோட ஆன்சர் -11 டிவைடட் பை 3. ஓகே, செகண்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணிடலாம். ஸோ இங்கே ஆரோ இருக்குது. ஸோ இதோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் இவ்வளோத்தையும் நான் இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ போகிற சம்மில் என்னென்னா 0லேருந்து -3 தான் ஃபஸ்ட் இருந்து. ஸோ இங்கே பாருங்கள், டேரெக்டாகவே 0 இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. அப்போ இங்கேருந்து தான் கவுண்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இங்கே ஃபஸ்ட்டு 0 இருக்கனால நீங்கள் 0 எழுதிடாண்டா, ஃபஸ்ட்டு எழுதாண்டா. நெக்ஸ்ட்டு கவுண்ட் பண்ணிடுங்க. 1 2 3 4 5. ஸோ 5 வரையும் இருக்குது. அப்போ டிவைடட் பை 5. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு டிவைடடுக்கு மேலே என்ன எழுதணும், ஆரோ வரைக்கும் கவுண்ட் பண்ணாலே போதும். அப்போ 1 2. ஓகேங்களா, அப்போ 2ன்னு எழுதிருங்க. அப்போது இந்த ஆரோட வேல்யூ, ஸோ இதில் என்ன வேல்யூனா 2 டிவைடட் பை 5. ஓகேங்களா, ஸோ இதான் இதோட ஆன்சர். ஓகே, தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ ஆரோ என்ன இருக்குது. ஸோ ஓகேங்களா, ஸோ அப்போ இவ்வளோத்தையும் மட்டும் நான் இங்கே அப்படியே தனியாக ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்னது இருக்குது, ஸோ ஃபஸ்ட்டு 0க்கு அடுத்து என்னது இருக்குது, 1 தான் ஃபஸ்ட்டு இருக்குது. ஸோ போன சம்மில் எல்லாமே மைனஸ் வேல்யூ. ஓகேங்களா, ஸோ இப்போ பாருங்கள் -3. அப்போ 0க்கு அடுத்த -3 தான் ஃபஸ்ட் இருக்குது, அடுத்து தான் -4. ஓகேங்களா, ஸோ அதனால் மைனஸ் வேல்யூனா நம்ம இந்த பக்கம் பார்க்கணும். அதே இது பாசிட்டிவ் வேல்யூ ப்ளஸ் வேல்யூஸ் எல்லாமே நம்ம இந்த பக்கம் பார்க்கணும். அப்போ 0க்கு அடுத்து என்னது இருக்குது, 1. ஸோ 1 தான் ஃபஸ்ட் இருக்கு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் என்னது இருக்கோ அதை எழுதணும். ஓகேங்களா, ஸோ 1 அப்படியே எழுதிக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன வேல்யூ இருக்கோ அதுல இருந்தா கவுண்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அப்போ 1 2 3 4. ஸோ அப்போ டிவைடட் பை 4. ஓகேங்களா, நெக்ஸ்ட் டிவைடடுக்கு மேலே என்ன வரும், ஆரோ வரைக்கும் கவுண்ட் பண்ணால் போதும். 1 2 3. ஓகே, இனிமேல் இவ்வளோத்தையும் சால்வ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 4ஐயும் 1ஐயும் மல்டிபிள் பண்ணணும். 4 1s are 4. நெக்ஸ்ட் வந்திருக்க வேல்யூக்கு கூட 3ஐ வந்து ஆட் பண்ணிடணும். அப்போ 4 1s are 4. நெக்ஸ்ட்டு 4க்கு கூட 3 ஆட் பண்ணால் 7. 7 டிவைடட் பை, டிவைடடுக்கு கீழே என்னது இருக்குது 4. அப்போ இதோட வேல்யூ 7 டிவைடட் பை 4. ஓகேங்களா, ஃபோர்த்து சம் சால்வ் பண்ணலாம். The points x, y, n, c, r, a, t, i and o on the number lines are such that cn is equal to ny is equal to yx. அதாவது இந்த cn இதோட டிஸ்டன்ஸும் ny இந்த டிஸ்டன்ஸும் yx இந்த டிஸ்டன்ஸ் எல்லாமே ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு அண்ட் RA is equal to AT is equal to TI is equal to IO. அதாவது RA இதோட டிஸ்டன்ஸும் AT இந்த டிஸ்டன்ஸும் TI இந்த டிஸ்டன்ஸும் அடுத்த IO இந்த டிஸ்டன்ஸும் ஈக்குவல் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த ரேஷனல் நம்பர்ஸ் ரெப்ரசன்டட் பை த லெட்டர்ஸ் Y, N, A, T and I. அதாவது வேறு எதுவும் இல்லை, இங்கே ஒய் இருக்கக்கூடிய பிளேஸில் என்ன வேல்யூ வரும், அதே மாதிரி என்னோட பிளேஸில் என்ன வேல்யூ வரும், அப்புறம் ஏயோட பிளேஸில் என்ன வேல்யூ வரும், அடுத்து டீயோட பிளேஸில் என்ன வேல்யூ வரும், அடுத்து ஐயோட பிளேஸில் என்ன வேல்யூ வரும்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ போன சம் எப்படி சால்வ் பண்ணமோ சேம் அதே தான். நான் ஃபஸ்ட்டு இந்த டயக்ராமை நான் அப்படியே வரைஞ்சிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இதில் இம்பார்ட்டன்டான பிளேஸ் இதுவும். ஓகேங்களா, ஸோ அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் நான் அப்படியே கரெக்டாக வரைஞ்சிருக்கேன். இந்த லெட்டர்ஸ் எல்லாமே -1க்கும் -2க்கும் இடையில தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த 2 இண்டிஜர்ஸ் தான் நீங்கள் எடுக்கணும். ஓகேங்களா, இப்போ 0க்கு பக்கத்தில் என்னது இருக்குது, -1. அப்போது எது ஃபஸ்ட் இருக்கோ அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். ஒய்யோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு -1. ஓகே, இதுலேருந்தே கவுண்ட் பண்ணணும். ஸோ எத்தனை டிவிஷன் இருக்குது, 1 2 3 டிவிஷன் இருக்குது. அப்போ டிவைடட் பை 3. இனிமேல் டிவைடடுக்கு மேலே என்ன வரும், ஸோ நம்ம ஒய்யோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா. அப்போ 1 2 ரெண்டாவது டிவிஷனில் தான் ஒய் இருக்குது இல்லையா. அப்போ மேலே 2 எழுதிருங்க.
ஓகே, இப்போ இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ இதை வந்து சால்வ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இதையும் மல்டிபிள் பண்ணணும். 3 1s are 3 தான். அதுக்கு பிறகு ஆட் பண்ணணும். என்னது 3 1s are 3. 3க்கு கூட 2 ஆட் பண்ணால் 5. அப்போ 5 டிவைடருக்கு கீழே என்னது இருக்குது 3. அதை அப்படியே எழுதிருங்க. ஒரு மைனஸ் இருக்குது, அதனால் மைனஸை நீங்கள் அப்படியே எழுதிடணும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஒய்யோட வேல்யூ என்னன்னா -5/3. ஓகே ஒய் கண்டுபிடிச்சாச்சு. இனிமேல் நெக்ஸ்ட் என் கண்டுபிடிக்கலாம். ஸோ என்னோட வேல்யூவும் சேம் அதே தான். ஸோ ஃபஸ்ட் என்னது இருக்குது மைனஸ் தான். 0க்கு பக்கத்தில் -1 இருக்குது. ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ மொத்தம் எத்தனை டிவிஷன் இருக்குது? 1 2 3 அப்போ /3. ஸோ என் எங்கே இருக்குது? இன்னும் இருக்குது. அப்போ ஒரு டிவிஷன் தான். ஒரு டிவிஷன்லேயே என் இருக்குது இல்லையா? ஸோ அப்போ 1ன்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இதை சால்வ் பண்ணலாம். 3 1s are 3. 3க்கு கூட 1 ஆட் பண்ணணும். என்னது 4/3. நெக்ஸ்ட் இங்கே மைனஸ் இருக்குது, அதில் மைனஸ் போட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ என்னோட வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ஏ. ஸோ ஏயோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ ஏ இங்கே இருக்குன்னா இருக்குது. ஸோ அப்போ 0க்கு பக்கத்தில் என்னது இருக்குது? ஃபஸ்ட்டு 2 இருக்குது. அப்போ இந்த சைட்லேருந்தே கவுண்ட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு என்னது இருக்கோ அதை தான் எழுதணும். அப்போ ஏ = ஃபஸ்ட்டு 2 இருக்குது. 3 விடைக்கும் 0க்கு பக்கத்தில் 2 இருக்குது. அதனால தான் நம்ம 2 எழுதிக்கிறோம். ஓகேங்களா? ஓகே, எத்தனை டிவிஷன் இருக்குன்னு கவுண்ட் பண்ணலாம். 1 2 3 4 டிவிஷன் இருக்குது. அப்போ /4. நெக்ஸ்ட்டு ஸோ ஏ எத்தனை டிவிஷனில் இருக்குது? ஒரு டிவிஷன்லேயே ஏ இருக்குது இல்லையா? ஸோ அப்போ 1ன்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ 4 2s are 8. 8 கூட 1 ஆட் பண்ணால் 9/, டிவைடருக்கு கீழே 4 இருக்குது. அப்போ 9/4. ஓகேங்களா? ஸோ ஏயோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு டீயோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ டி எங்கே இருக்குன்னா இருக்குது. ஓகே, சேம் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு 2 இருக்கு இல்லையா? ஸோ அப்போ 2 எழுதிருங்க. டோட்டலாக எத்தனை டிவிஷன் இருக்குது? 4 இருக்குது. அப்போ /4. ஸோ அதில் டி எத்தனாவது பிளேஸில் இருக்குது? 1 2. ரெண்டாவது டிவிஷன்லேயே டி இருக்குது. அப்போ 2ன்னு எழுதிக்கலாம் மேலே. ஓகே, ஃபஸ்ட்டு 4 2s are 8. 8 கூட 2 ஆட் பண்ணால் 10. அப்போ 10/, டிவைடர் கீழே என்னது இருக்குது? 4 இருக்குது. அப்போ 10/4. இதுதான் டீயோட வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட்டு ஐயோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ ஐ என்ன இருக்கு இல்லையா? ஓகே, ஃபஸ்ட்டு என்னது இருக்குது? 2 இருக்குது இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு 2 இருக்குது. ஸோ அப்போ மொத்தம் டோட்டலாக எத்தனை டிவிஷன் இருக்குது? 4 இருக்குது. அப்போ /4. ஸோ இதில் ஐ எத்தனாவது டிவிஷனில் இருக்குதுன்னு பார்க்கணும். 1 2 3. ஸோ 3வது டிவிஷனில் தான் ஐ இருக்குது. அப்போ மேலே 3 எழுதிருங்க. ஓகே, 4 2s are 8. 8 கூட 3 ஆட் பண்ணால் 11. ஓகேங்களா? அப்போ 11/4. ஓகேங்களா? ஸோ ஐயோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். 11/4. ஓகே, ஸோ இந்த சம் இவ்வளோ தான். 5th சம் சால்வ் பண்ணலாம். Draw a number line and represent the following rational number on it. அதாவது நம்மளுக்கு இந்த மாதிரி ரேஷனல் நம்பர் தந்திருப்பாங்க. ஸோ இதை நம்பர் லைனில் நம்ம மார்க் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் சால்வ் பண்ணிடலாம். ஓகே, நான் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் தான் அங்கே எழுதியிருக்கேன். ஸோ 9/4. ஃபஸ்ட்டு இதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றணும். ஸோ அது வேறு எதுவுமே இல்லை. ஸோ 9 4ஆல் டிவைட் பண்ணாலே போதும். ஸோ 4 9ல் எத்தனை டைம்ஸ் இருக்குது? 2 டைம்ஸ் இருக்குது. 4 2s are 8. ஓகேங்களா? ஸோ அப்போ 9லேருந்து 8 மைனஸ் பண்ணுங்கள் 1. ஓகே, இப்போ பாருங்கள், இதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதை எந்த ஃபார்மெட்டில் எழுதணும்னா குவாஷியன்ட், நெக்ஸ்ட்டு ரிமைண்டர் /d. அதாவது ஸோ ஃபஸ்ட்டு குவாஷியன்டோட வேல்யூ என்னது? 2. அப்போ 2. நெக்ஸ்ட் ரிமைண்டர் என்ன கிடச்சிருக்கு? 1 கிடச்சிருக்கு. அப்போ இந்த பிளேஸில் 1ன்னு எழுதிக்கணும். /d இந்த 4 நம்ம எந்த நம்பரால் டிவைட் பண்ணோமோ அதுதான். ஓகேங்களா? அப்போ /4. ஓகே, இனிமேல் இதை ஈஸியாக நம்ம நம்பர் லைனில் மார்க் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக இது ஃபஸ்ட்டு என்னது இருக்குது? 2 இருக்குது இல்லையா? ஸோ அப்போ 2க்கும் 3க்கும் இடையில தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் நம்பர் லைன் ஆனனால ஸோ 0 கண்டிப்பாக 0 எழுதணும். ஸோ இது பாசிட்டிவ் வேல்யூ இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ளஸ் வேல்யூ தான். அதனால ஸோ இந்த சைடு தான் இது மார்க் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் இந்த நம்பர் லைன் ட்ராப் பண்ணதுக்காக இந்த -1 ஜஸ்ட்டு சும்மா அந்த -1 எழுதிருங்க. அதுக்கப்புறம் 1 2 கண்டிப்பாக இந்த 2 3 எழுதணும். ஓகேங்களா? ஸோ அதான் எழுதியிருக்கேன். ஸோ இதில் இந்த 2. ஸோ 0க்கு பக்கத்தில் என்னது இருக்குது? 2. அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு வேல்யூ இல்லையா? ஸோ அதான் ஃபஸ்ட்டு 2 இருக்குது. அதுதான் 2 நம்ம சூஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு 4 இருக்குது. அதாவது 4 டிவிஷனாக இதை மாற்றணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இது ஒரு டிவிஷன், நெக்ஸ்ட்டு இது 2வது டிவிஷன், நெக்ஸ்ட்டு இது 3வது டிவிஷன், இதோட சேர்த்து இது 4வது டிவிஷன். ஓகேங்களா? ஸோ அப்போது 4 டிவிஷனாக பிரித்தாச்சு. நெக்ஸ்ட்டு அதில் ஸோ இந்த வேல்யூ ஃபஸ்ட்டு டிவிஷனில் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு 2க்கும் இதுக்கும் ஃபஸ்ட்டு டிவிஷன் இது தானே? ஸோ அப்போது கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த 9/4 இந்த பாயிண்டில் தான் இருக்கும். அப்போ எழுதிக்கலாம் 9/4. ஓகேங்களா? ஸோ ஈஸியாக மார்க் பண்ணிட்டோம். செகண்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணிடலாம்.
-8/3. ஓகே, ஃபஸ்ட்டு இதை வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அதுக்கு டிவைட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த 8 உள்ளே எழுதிருங்க, 3 வெளியே எழுதிருங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு மறக்காமல் இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸை மேலே போட்டுருங்க, இல்லைன்னா மறந்துடுவீங்க. ஓகே, 3 வந்து 8ல் வந்து 2 டைம்ஸ் இருக்குது. 3 2s are 6, பேலன்ஸ் 8லேருந்து 6 மைனஸ் பண்ணால் 2. ஓகேங்களா? ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு குவாஷனோட வேல்யூ என்னது, அதை இங்கே எழுதணும். ஃபஸ்ட்டு குவாஷனோட வேல்யூ என்னது, -2. நெக்ஸ்ட்டு ரிமைண்டர் என்னது, 2, அதை மேலே எழுதிருங்க. டிவைடடுக்கு கீழே எந்த நம்பரால் டிவைட் பண்ணமோ அது. அப்போ இங்கே என்ன நம்பரால் டிவைட் பண்ணோம், 3ஆல் டிவைட் பண்ணோம். ஓகே, இனிமேல் இந்த நம்பரை நம்ம ஈஸியாக நம்பர் லைனில் மார்க் பண்ணிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், -2 இருக்குது. அப்போ 0க்கு பக்கத்தில் என்னது இருக்குது, -2. அப்போ இந்த வேல்யூ -2க்கும் -3க்கும் இடையில தான் இருக்கும். அப்போ -2 தான் ஃபஸ்ட்டு இருக்குது. ஸோ அதனால் -2 இதில் என்ன கவுண்ட் பண்ணணும். ஓகே, எத்தனை டிவிஷன் மொத்தம், 3 டிவிஷன். அப்போ இதில் 3 டிவிஷனை நம்ம வந்து பிரிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இது ஒரு டிவிஷன், நெக்ஸ்ட் இது 2வது டிவிஷன், இது 3வது டிவிஷன். அப்போ 3 டிவிஷன் நம்ம பிரிச்சாச்சு. ஸோ இதில் இந்த வேல்யூ செகண்ட் டிவிஷனில் இருக்குதான், அதாவது 2வது டிவிஷன் மேலே இருக்குது பார்த்தீங்களா, 2வது டிவிஷனில் இருக்குதான். அப்போ 1 2. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த பாயிண்டில் தான் வரும். ஓகேங்களா? ஸோ இப்படி கண்டுபிடிச்சேன்னு 1 2 இதில் தான் வரும். அப்போ -8/3. ஸோ இங்கே தான் நீங்கள் மார்க் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஓகே, தேர்ட் சப்டிஷன் சால்வ் பண்ணிடலாம். -17/-5. ஓகே, ஸோ ஃபஸ்ட் இது ரெண்டுல காமனாக என்னது இருக்குது, மைனஸ் இருக்குது. அப்போ நம்ம அதை வந்து கட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே, ஸோ இனிமேல் வந்து இதை நம்ம டிவைட் பண்ணலாம். 17 உள்ளே எழுதிருங்க, 5 வெளியே எழுதிருங்க. 5 3s are 15. ஓகே, 7லேருந்து 5 மைனஸ் பண்ணால் 2. ஓகே, இப்போ இதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றிடலாம். குவாஷனோட வேல்யூ என்னது, 3. அப்போ எழுதிக்கலாம் 3. ரிமைண்டர் என்னது, 2. அப்போ 2 டிவைடட் பை எந்த நம்பரால் டிவைட் பண்ணோம், 5ஆல் டிவைட் பண்ணோம். ஓகே, ஸோ இதை இனிமேல் தான் மார்க் பண்ணிடலாம் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு 3. அப்போ கண்டிப்பாக 3க்கும் இடையில தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ 0லேருந்து ஃபஸ்ட் என்னது இருக்குது, 3 தான் ஃபஸ்ட் இருக்குது. அப்போ இங்கே இருந்தால் கவுண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ எத்தனை டிவிஷன், 5 டிவிஷன், 5 இருக்கு இல்லையா. ஸோ அப்போ இதை 5ஆக நம்ம பிரிக்கணும். ஸோ இது ஒரு டிவிஷன், இது 2வது டிவிஷன், இது 3வது டிவிஷன், நெக்ஸ்ட் இது 4th டிவிஷன், அதுக்கப்புறம் இது 5th டிவிஷன். ஓகேங்களா? ஓகே, இதில் இந்த வேல்யூ எங்கே வருது, செகண்ட் டிவிஷனில் வருதான். அப்போது 1 2. ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே தான் வரும் அந்த பாயிண்ட்டு. ஸோ இதை எப்படி எழுதுனா, கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கோ அதே தான் நீங்கள் எழுதணும். -17 டிவைடட் பை -5. இந்த மாதிரி தான் கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. வேணா இஸ் ஈக்குவல் டுன்னு போட்டுக்கிட்டு, ஸோ அடுத்த மைனஸை கட் பண்ண இல்லையா. ஸோ அப்போ கட் பண்ணதை தள்ளி 17 டிவைடட் பை 5 இந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஸோ இங்கே இந்த ரெண்டுலேயுமே மைனஸ் இருந்து இல்லையா. ஸோ அதனால தான் கட் பண்ணோம். ஸோ கட் பண்ணும்போது இது பாசிட்டிவ் வேல்யூவாக வந்துடும். ஸோ அதனால தான் இது பாசிட்டிவ் பிளேஸில் வந்து நம்ம வந்து இதை வந்து மார்க் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஓகே, 4th சப்டிவிஷன் 15 டிவைடட் பை -4. ஓகே, ஃபஸ்ட் இதை சேஞ்ச் பண்ணிடலாம். 15 உள்ளே எழுதிருங்க, 4 வெளியே எழுதிருங்க. ஸோ ஒரு மைனஸ் இருந்தாலே மேலே மைனஸ் போட்டுருங்க. 4 3s are 12. ஓகேங்களா? 5லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 3. ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு குவாஷனோட வேல்யூ என்னது, -3. அப்போ ஃபஸ்ட்டு -3 எழுதிருங்க. நெக்ஸ்ட்டு ரிமைண்டர் என்ன கிடச்சி, 3. அதை மேலே எழுதிருங்க. டிவைடருக்கு கீழே 4ஆல் டிவைட் பண்ணோம். ஸோ அப்போ 4 எழுதிருங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக ஃபஸ்ட் என்னது இருக்குது, -3 இருக்குது. அப்போ நம்பர் லைனில் -3க்கும் -4க்கும் இடையில தான் இந்த பாயிண்ட் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, அப்போ 0லேருந்து ஃபஸ்ட் என்னது இருக்குது, -3. அப்போ ஸோ இதில் இருந்தால் கவுண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ எத்தனை டிவிஷன், 4 டிவிஷனை நம்ம பிரிக்கணும் ஃபஸ்ட்டு. அப்போ இது ஒரு டிவிஷன், நெக்ஸ்ட் இது 2வது டிவிஷன், இது 3, அடுத்து இந்த இதை சேர்த்து இது 4. ஓகேங்களா? ஓகே, பிரிச்சுட்டோம். ஸோ இதில் அந்த பாயிண்ட் வந்து 3வது டிவிஷன், 3rd டிவிஷனில் இருக்குதான். ஓகே, அப்போ 1 2 3. அப்போ பாயிண்ட் என்னது, இங்கே வரும். அப்போ ஏரோ ட்ராப் பண்ணி இந்த பாயிண்ட் அப்படியே எழுதிருங்க. 15 டிவைடட் பை -4. ஓகேங்களா? ஓகே, ஸோ இந்த சம் இவ்வளோ தான். 6th சம் சால்வ் பண்ணலாம். ரைட் த டெசிமல் ஃபார்ம் ஆஃப் த ஃபாலோயிங் ரேஷனல் நம்பர்ஸ். அதாவது நமக்கு ரேஷனல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு டெசிமல் ஃபார்ம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ டெசிமல் ஃபார்ம்னா வேறு எதுவுமே இல்லை, பாயிண்ட் வச்சு வரும் இல்லையா. ஸோ அதுதான். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 1 டிவைடட் பை 11. ஸோ ஃபஸ்ட்டு சப்டிஷன் என்னென்னா 1 டிவைடட் பை 11. ஸோ இதுக்கு டெசிமல் ஃபார்ம் கண்டுபிடிக்கலாம். டெசிமல் ஃபார்ம் கண்டுபிடிக்க நம்ம டிவைட் பண்ணிட்டாலே போதும். ஓகே, ஸோ அப்போ மேலே இருக்கக்கூடியதை உள்ளே எழுதிக்கணும், கீழே என்னது இருக்குது 11 அதை வந்து வெளியே எழுதிக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ 11 வந்து 1 விடைக்கும் பெரிய நம்பர் இல்லையா. ஸோ அப்போ இது 11 டேபிளுக்கு இந்த 1 போகாது. அதனால மேலே பாயிண்ட் வச்சுக்கிட்டு ஒரு 0வை இறக்கிருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், திரும்பவும் இது சின்ன நம்பர்ஸ் தான். ஸோ அதனால ஒரு 0 போட்டுக்கிட்டு இங்கே ஒரு 0வை போட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இது 11 டேபிளுக்கு போகும்.
11 9s are 99. 100ல இருந்து 99 மைனஸ் பண்ணால் 1. ஓகேங்களா? ஸோ அப்போ ஆல்ரெடி பாயிண்ட் வச்சுருக்கனால நம்ம ஒரு 0 இறக்கிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் 11 விடைக்கும் 10 சின்ன நம்பர். ஸோ அதனால் இனிமேல் நம்ம வந்து ஒரு 0 போடணும்னா மேலே 0 எழுதிக்கிட்டு தான் இங்கே 0 போடணும். ஸோ இப்போ பாருங்கள் இது 100 ஆகிட்டு. அப்போது 9 11s are என்னது 99. 100லேருந்து 99 மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். ஓகே, திரும்ப பாயிண்ட் இருக்கனால நம்ம ஒரு 0 போட்டுக்கலாம். ஸோ இப்போ இது சின்ன நம்பர். ஓகேங்களா? ஸோ இப்போ இன்னொரு 0 போடணும் அப்படின்னா மேலே ஒரு 0 போட்டுக்கிட்டு தான் இன்னொரு 0 போடணும். ஓகே, திரும்ப பாருங்கள் 9 11s are 99 மைனஸ் பண்ணால் 1. ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டே இருக்கும். மேலே பாயிண்ட் வச்சுருக்கனால நம்ம வந்து ஒரு 0வை எழுதுவோம். திரும்பவும் இது சின்ன நம்பர் ஆகும். அதனால மேலே இங்கே ஒரு 0 போட்டுட்டு இங்கே ஒரு 0 போடுவோம். புரியுதா உங்களுக்கு? அடுத்த திரும்பவும் இது 9 11s are 99க்கு தான் போகும். ஸோ திரும்பவும் இதே ஸ்டெப் தான் ரிப்பீட் ஆகும். ஓகேங்களா? சொன்னால எக்ஸெட்ரா இந்த மாதிரி டாட் டாட் போட்டு விட்டுருங்க. ஸோ பாயிண்ட்டுக்கு முன்னாடி 0 எழுதிருங்க. ஏன்னா 0க்கு வேல்யூ கிடையாது இல்லையா? சொன்னால 0வே எழுதிருங்க. ஓகே, அப்போ ஆன்சர் ஸோ புக் பேக்கில் 0.0909 இதோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டு எக்ஸெட்ரா போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நானும் அதே மாதிரி எழுதிக்கிறேன் 0.0909. ஸோ இந்த மாதிரி எக்ஸெட்ரா போட்டு விட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ டெசிமல் ஃபார்ம்னாலே பாயிண்ட் வச்சு வர வேல்யூ தான். செகண்ட் சப்டிவிஷன் 13 divided by 4. ஓகே, இதுக்கு டெசிமல் ஃபார்ம் கண்டுபிடிக்கலாம். சேம் அதே மாதிரி டிவைட் பண்ணணும். 13 உள்ளே எழுதிருங்க. டிவைடட் இருக்க கீழே இருக்கக்கூடிய வேல்யூவை வெளியே எழுதிருங்க. ஸோ 13ல் 4 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னா 3 டைம்ஸ் இருக்குது. 3 4s are 12. ஓகேங்களா? 13லேருந்து 12 மைனஸ் பண்ணால் 1. ஓகே, பாயிண்ட் போட்டு ஒரு 0 இறக்கிக்கலாம். ஏன்னா இனிமேல் இறக்க எதுவுமே இல்லை இதில். ஸோ அதனால் பாயிண்ட் போட்டு 0வை இறக்கிக்கணும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போது 4 வந்து 10ல் எத்தனை டைம்ஸ் இருக்குது? 2 டைம்ஸ் இருக்குது. 4 2s are 8. 10லேருந்து 8 மைனஸ் பண்ணால் 2. ஆல்ரெடி பாயிண்ட் போட்டிருக்கிறதுனால 0வை இறக்கிருங்க. இனிமேல் 4 5s are என்னது 20. இப்போ மைனஸ் பண்ணுங்கள், 0 வந்துடுச்சு. ரிமைண்டர் 0 வந்த உடனே நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ வேல்யூ என்னது 3.25. அப்போ ஆன்சர் எழுதிருங்க. ஆன்சர் 3.25. ஓகே, தேர்ட் சப்டிஷன் சால்வ் பண்ணிடலாம். -18 divided by 7. அதாவது டிவைட் பண்ணாலே போதும். ஓகே, ஸோ 18 உள்ளே எழுதிருங்க, 7 வெளியே எழுதிருங்க. ஸோ ஃபஸ்ட்டு மைனஸ் இருக்குது, அதனால் மேலே மைனஸ் போட்டுருங்க. ஓகே, 7 வந்து 18ல் 2 டைம்ஸ் இருக்குது. 2 7s are 14. ஓகேங்களா? ஸோ 8லேருந்து 4 மைனஸ் பண்ணால் 4 தான். ஓகே, ஸோ இனிமேல் இறக்க எதுவுமே இல்லை, அதனால் பாயிண்ட் போட்டு 0 எழுதிக்கலாம். 7 5s are 35. 40லேருந்து 35 மைனஸ் பண்ணால் 5 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி பாயிண்ட் போட்டிருக்கனால 0 எழுதிக்கலாம். 15ல் 7 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னா 7 டைம்ஸ். 7 7s are 49. ஓகே, 15லேருந்து 49 மைனஸ் பண்ணால் 1. ஆல்ரெடி பாயிண்ட் போட்டிருக்கிறதுனால ஒரு 0 போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இனிமேல் 1 7s are 7. 10லேருந்து 7 மைனஸ் பண்ணால் 3. ஆல்ரெடி பாயிண்ட் போட்டிருக்கோம் இல்லையா? அப்போ வந்து ஒரு 0 எழுதிக்கலாம். ஓகே, இப்போ 7 4s are 28. ஓகே, 30லேருந்து 28 மைனஸ் பண்ணால் 2. ஆல்ரெடி பாயிண்ட் போட்டிருக்கனால 0 இறக்கிக்கலாம். ஸோ இனிமேல் 7 2s are 14. ஓகே, 20லேருந்து 14 மைனஸ் பண்ணால் 6. ஆல்ரெடி பாயிண்ட் போட்டிருக்கோம், அதனால் 0 இறக்கிக்கலாம். ஸோ இப்போ 8 7s are 56ன்னு கிடைக்கும். ஓகே, ஸோ 56. அப்போ 60லேருந்து 56 மைனஸ் பண்ணால் 4. ஆல்ரெடி பாயிண்ட் போட்டிருக்கிறதுனால நம்ம 0 இறக்கிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ பாருங்கள் ஆல்ரெடி நம்ம 40 எழுதியிருக்கோம் இல்லையா? ஸோ அப்போ இனிமேல் இதுதான் கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி என்ன எழுதியிருக்கோம்? 7 5s are 35ன்னு எழுதியிருக்கோம். ஓகே, அப்போ இதில் இருந்தே அப்படி இதை அப்படியே எழுதிடலாம். 7 1, ஏன்னா அதே வேல்யூ தான் ரிப்பீட்டாக வந்துகிட்டே இருக்கும். 4 நெக்ஸ்ட்டு 2. ஓகேங்களா? ஸோ இதே வேல்யூ தான் திரும்பவும் வரும். திரும்பவும் 7 1 4 2 8. ஸோ திரும்பவும் இதே தான் வரும். ஓகேங்களா? அப்போ ஃபைனலாக எக்ஸெட்ரா போட்டு இதோட முடிச்சுக்கலாம். ஓகே, அப்போ ஆன்சர் எழுதிடலாம். ஸோ ஆன்சர் மைனஸ் இருக்கு, மறந்துடக்கூடாது. ஸோ மைனஸ் வேல்யூ என்ன கிடச்சி? 2 5 7 1 4 2 8 7 1 4 2. ஓகேங்களா? ஸோ புக் பேக்கில் இந்த 4 ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ வேணும்னா நீங்கள் இந்த 2 போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஃபோர்த்து சப்டிவிஷன் 1 2 divided by 5. ஸோ இது வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணணும். ஸோ இப்படி சேஞ்ச் பண்ணலாம். ஸோ 5ஐயும் 1ஐயும் மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா? 5 × 1ன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு வர வேல்யூக்கு கூட இந்த 2 ஆட் பண்ணணும், +2. ஓகேங்களா? ஸோ 5ஐயும் 1ஐயும் மல்டிபிள் பண்ணணும். அதுக்கு பிறகு வர வேல்யூக்கு கூட இந்த 2 ஆட் பண்ணணும். அதான் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு டிவைடருக்கு கீழே இங்கே என்னது இருக்குது? டிவைடருக்கு கீழே 5 இருக்குது, அதே எழுதிருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ 5 1s are 5 +2 டிவைடட் பை இந்த 5.
ஸோ 5ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணுங்கள், என்ன கிடைக்கும் 7. அப்போ 7 டிவைடட் பை 5. ஓகே, ஸோ இனிமேல் 7ஐ 5ஆல் டிவைட் பண்ணிடலாம். ஓகே, அப்போ 7ஐ உள்ளே எழுதிருங்க. டிவைடருக்கு கீழே இருக்கிறது எப்போவுமே வெளியே தான் எழுதணும். ஓகே, 1 5s are 5. 7லேருந்து 5ஐ மைனஸ் பண்ணால் 2 கிடைக்கும். ஓகே, ஸோ இனிமேல் எனக்கு எதுவுமே இல்லை, அதனால் பாயிண்ட் போட்டு 0 எழுதிக்கலாம். 5 4s are 20. ஓகே, ஸோ இப்போ மைனஸ் பண்ணி பாருங்கள், 0 கிடச்சிடுச்சு. அப்போ ஆன்சர் 1.4 தான் இதோட ஆன்சர். அப்போ எழுதிக்கலாம் ஆன்சர் 1.4. சப்டிஷன் சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணணும். 3 2s are 6. 6 கூட இந்த 1 ஆட் பண்ணணும். என்னது 7. அப்போ 7. நெக்ஸ்ட்டு டிவைடருக்கு கீழே இந்த 2 இருக்குது, அதை எழுதிருங்க. அப்புறம் இந்த மைனஸ் இருக்குது, மைனஸை மறக்காமல் எழுதிருங்க. -7 டிவைடட் பை 2. ஓகே, நம்ம டிவைட் பண்ணிடலாம். 7ஐ உள்ளே எழுதிருங்க, 2ஐ வெளியே எழுதிருங்க. மைனஸ் இருக்கனால மேலே மைனஸ் போட்டுக்கோங்க. 3 2s are 6. 7லேருந்து 6ஐ மைனஸ் பண்ணால் 1. ஓகே, நம்ம பாயிண்ட் போட்டு 0 எழுதிக்கலாம். 5 2s are என்னது 10. ஓகே, இப்போ மைனஸ் பண்ணுங்கள். 10லேருந்து 10ஐ மைனஸ் பண்ணால் 0. அப்போ வேல்யூ என்னது -3.5 எழுதிக்கலாம். ஆன்சர் -3.5. ஓகே, ஸோ இவ்வளோ தான் இந்த சம். இந்த சம் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.